ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்ல ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தினை அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு இதில் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அரிசி நல்லா ஊறின பிறகு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். நார்மலாக நம்ம தினை அரிசியை வேக வைக்கிறதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்போம். இன்றைக்கி வந்து பருப்புக்கீரை சாதம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 10 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 1 தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூடவே சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா இது 2ஐயும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்ட பிறகு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையை ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த கீரைக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 50 ml அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. கீரை நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் வேக வச்ச சாப்பாட்டை எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட தினை அரிசி பருப்பு கீரை சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கணும் அப்படின்னா நல்லா கமகமன்னு நம்மளோட தினை அரிசி பருப்பு கீரை சாதம் வந்து ரெடி ஆகிடும். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தினை அரிசி பருப்பு கீரை சாதம், மீல் மேக்கர் பன்னீர் உருளைக்கிழங்கு டிக்கா, கொஞ்சமாக நேந்திரம் பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததான் இதில் கொஞ்சமாக பால் ஊற்றி தயிர் உர ஊற்றி வைக்கிறேன். இந்த லஞ்ச் மெனுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 610 கலோரி கிடைக்குது. இதில் வந்து கார்போஹைட்ரேட் 80 கிராம்ஸ், ப்ரோட்டீன் வந்து 37 கிராம்ஸ், ஃபேட் வந்து 22 கிராம்ஸ் கிடைக்குது, ஃபைபர் 12.5 கிராம்ஸ் கிடைக்குது. இந்த நியூட்ரியன்ஸ் நமக்கு ஒரு வேளைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்னும் நிறையா பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.